ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஏப்ரல் மந்தோட பிஎன்எல் ரிப்போர்ட் வந்து பார்க்கலாங்க. நிறைய பேர் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பி நான் உங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், உங்களோட வெரிஃபைட் பிஎன்எல் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டே இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரி கேட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குற யாருமே நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ண மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். ஸோ எல்லாருமே நம்மளை டெஸ்ட் பண்ண வராங்க, நான் வந்து வெரிஃபைட் பிஎன்எல் வந்து அனுப்புகிறேன்னா இல்லையான்னு. ஏன்னா நம்ம எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருக்கோம், யாரும் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு. ஸோ அதனால் நம்மளே டெஸ்ட் பண்ணுறாங்க. சில பேர் நார்மல் பீப்புள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஸோ நம்மளை குறை சொல்லலாம் அப்படின்னு. சில பேர் வந்து ஸ்கேமர்ஸோட ஆளுங்களும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஆப்வியஸாக தெரியுது. எல்லாருமே வந்து மொக்க வாங்கிட்டு தாங்க போகிறாங்க. நம்ம வந்து கேட்ட எல்லாருக்குமே காட்ட தாங்க செஞ்சுருக்கோம். நம்ம கோர்ஸில் உண்மையிலே ஜாயின் பண்ணுறவங்க என்கிட்ட வந்து வெரிஃபைட் பிஎன்எல் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்னை பற்றி. நான் வந்து அதெல்லாம் ட்விட்டரில் போட்டிருக்கேன், நான் அதை பற்றி வீடியோவும் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் மோஸ்ட்லி ஆல்ரெடி என் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணுறவங்களாம் எவனுமே ஜாயின் பண்ண மாட்டேன், அது நல்லாவே தெரியும். அதனால் திருப்பி வந்து கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு வந்து சொல்கிறேங்க, இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், நம்மளோட ட்விட்டர் ப்ரொஃபைல்லையும் நான் வந்து பின் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ பெரிய லாஸ் பண்ணாலும் அதை வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மளை வந்து எதுக்கு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு வந்து புரியலை. ஸோ யாரெல்லாம் காட்டலையோ அவங்கக்கிட்ட முதல்ல போய் கேளுங்க. சும்மா என்கிட்ட வந்து கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நம்மளோட டிரான்ஸ்பரன்சி எந்த லெவலுக்கு இருக்குன்னு இன்னும் நிறைய பேருக்கு புரியாமலே இருக்குது. சரி, அவங்களாம் போக போக புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த ஏப்ரல் மந்த் வந்து நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது, ஃபுல்லாக கேப் விடணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் எங்கெங்கே சும்மாவே இருக்க முடியல. சும்மா சின்ன ட்ரேட் வந்து எடுத்துகிட்டே இருந்துட்டேன். நடுவில் 1 வீக் வந்து ட்ரிப் போயிருந்தேன். ஸோ அந்த நாள் ஃபுல்லாக பிளாங்காக இருக்கும். மற்ற எல்லா நாளும் சும்மா லைட்டாவது ஏதாவது பண்ணணுமே, சும்மா இருக்க முடியலையே அப்படிங்கிறதுக்கு பேச்சுக்குன்னு லைட்டாக சின்ன ட்ரேட்ஸ் வந்து எடுத்தேங்க. ஸோ இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 5 to 8 lakhs கேபிட்டலே யூஸ் பண்ணுங்க, அந்தளவுக்கு தான் ட்ரேடும் எடுத்தேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட. ஸோ டோட்டலி ஒரு 54K வந்து வந்திருக்கு. ஆனால் சார்ஜஸே 20,000 வந்திருக்கு. என்னன்னே புரியல சத்தியமாக. ஸோ முன்னாடிலாம் மந்த்து ஃபுல்லாக பயங்கரமாக வெறித்தனமாக ட்ரேட் எடுத்தாலே 20,000 தான் வரும். இந்த டைம் வந்து ஒரு வாரம் லீவும் எடுத்திருக்கேன், ப்ளஸ் கேபிட்டலும் 10 லட்சத்துக்கு கீழே தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏன் இவ்வளோ சார்ஜஸ் வந்திருக்குன்னு புரியல. சார்ஜஸ் ஒன் டைம் போய் கரெக்டாக செக் பண்ணணும் எந்த மாதிரி ஏறி இருக்குது அப்படின்னு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமாக ஏறி இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ 20,000 சார்ஜஸ் போய் வெறும் 34,000 பக்கம் தாங்க வந்திருக்கு. சரி பரவாயில்ல, ட்ரேடே பண்ணக்கூடாது, கேப் விடணும்னு நினச்சிருந்தோம். ஆனால் ஏதோ லாஸில் முடியாத வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனாலும் ரொம்ப சந்தோஷப்பட முடியலங்க. இந்த பெரிய லாஸ் வந்து இன்னும் இருக்குது. நம்ம வந்து அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு பெருசாக எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கலை. பத்தாததுக்கு கேபிட்டல் வேறு ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டோம். ஸோ அதனால் இனி ரெக்கவர் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வருஷமே எனக்கு ப்ராஃபிட்டில் இல்லாட்டி கூட பரவாயில்லைங்க. இந்த வருஷம் எண்டுக்குள்ளே எனக்கு இந்த 5.5 லட்சம் லாஸை மட்டும் ஜீரோவுக்கு கொண்டு வந்து பிரேக் ஈவனுக்கு வந்துட்டால் கூட போதும். ஸோ அந்தளவுக்கு ஸ்லோவாக போகலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். ஸோ ஜான்வரி 1லேருந்து இப்போ ஏப்ரல் 30th வரை 4.5 லட்சம் வந்து லாஸு, 1 lakh வந்து சார்ஜஸ், 5.6 lakhs வந்து லாஸில் இருக்குங்க. ஸோ இந்த ஒரே ஒரு நாள் சம்பவம் நடந்தது பாருங்கள், February 2 வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாயிருச்சு. ஸோ 6.25 லட்சம் பக்கம் வந்து லாஸ் அன்னைக்கு தான். ஸோ அந்த 1 டேவை ரிமூவ் பண்ணால் கூட மிச்சம் எல்லா நாளுக்கும் சேர்த்து 60,000 தான் ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. பண்ண பெரிய லெவல் லாஸஸ் வந்து இந்த 6 லட்சம் ஒன்று, அதுக்கப்புறம் 1.5 லட்சம் ஒரே நாள் வந்து மார்ச்சில் போயிடுச்சுங்க. ஸோ இதனாலேயும் ஒரு பெரிய அடி வந்து வாங்கியிருந்தேன். டாடா பவர் ஸ்டாக்கில் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப பெரிய ரிஸ்கியான பொசிஷன் வந்து வச்சுருந்தேங்க. நிறைய லாட்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸில் வேறு வச்சுருந்தேன். பயங்கர புல்லிஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சடனாக 3 நாளில் வெறித்தனமாக இறக்கி விட்டானுங்க. 50ல் ஒரு பேனிக் செல்லிங் வந்து வந்துச்சுல்ல பயங்கரமாக. ஸோ அந்த டைமில் இந்த டாடா பவரையும் செஞ்சு விட்டானுங்க. அதுக்கு வந்து டைம் இருந்துச்சுங்க, அது விட்டால் ரெக்கவர் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, இங்கேருந்து கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகும்னு அப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆனாலும் என்னால் ஹோல்டே பண்ண முடியலைங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் நீங்கள் வச்சுருந்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நம்மளுக்கு ரெக்கவர் ஆகிரும், டைம் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் ஹோல்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு MTM வந்து பயங்கரமாக பெருசாயிருச்சு. ஸோ அதனால் ஒரே நாளில் 1.5 லட்சம் பக்கம் இந்த டாடா பவரில் வந்து லாஸ் புக் பண்ணேன். அதுக்கப்புறம் மார்ச்லேயே திருப்பி சென்செக்ஸில் இன்னும் ஒரு சின்ன அடி 93K பக்கம் லாஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ கொஞ்ச நாளாகவே ப்ராஃபிட்லாம் சின்னதாக பண்ணுறேன், ஆனால் லாஸ்லாம் ரொம்ப பெருசாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ
ஸோ ப்ராஃபிட் சின்னதாக வந்தாலே உடனே பயந்துட்டு புக் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சைக்காலஜி வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்தோன்னா ரொம்ப கஷ்டங்க. ஆனால் லாஸ் வந்து மவுண்ட் ஆகிட்டு இருக்கிறப்ப ஏதாவது ஒன்று பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து பிரேக் ஈவனுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு மார்க்கெட் கூட ஃபைட் பண்ண தோணுது மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க, எக்கச்சக்கமான பேர் வந்து இதே மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கேபிட்டல் வந்து அப்படியே வாஷ் அவுட் ஆயிருங்க. ஆனால் ஒரு 7 லட்சம் இல்லை மேக்ஸிமம் 8 லட்சம் வரதாங்க லாஸ் வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த ஜான்வரியிலேருந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு 5.5 வந்து இருக்குது. 7 to 8 lakhs தாங்க மேக்ஸிமம் நான் வந்து லாஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உள்ளேருந்து எல்லா காசையும் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ நம்ம ஜெனுவினாக ஒரு பிரேக் எடுக்கணும்னு ஃபீல் பண்ணி நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த காசை வெளியில் எடுத்துடணுங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே காசு இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதனால் அந்த ஸ்டேஜ் ரீச் ஆயிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை தாங்க பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு டஃப் டைமில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் பிரேக் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ மார்க்கெட் கூட சண்டை போட்டு எக்ஸ்ட்ரா லாஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஸோ நான் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வர பார்த்தோன்னா நான் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். நான் உள்ளே கொண்டு வந்த கேபிட்டல் வந்து எனக்கு போகலை, ஆனாலுமே எனக்கு வந்து பயங்கர எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக தான் இருக்குது இவ்வளோ பெரிய லாஸ் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களில் நிறைய பேர் ஆல்ரெடி இனிஷியல் கேபிட்டலையும் லூஸ் பண்ணி அதுக்கப்புறமும் உள்ளே கொண்டு வந்து நிறைய லாஸ் பண்ணி அந்த மாதிரி சில கேசஸும் இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அவங்களாம் தயவு செஞ்சு ஒரு சின்ன கேப் வந்து விடுங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுட்டுங்க, அந்த மாதிரி ஒரு லாஸ் பண்ணிட்டோமேங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா மார்க்கெட் கூட சண்டை போட ட்ரை பண்ணிட்டு இருந்தோன்னா மேலும் மேலும் லாஸஸ் தாங்க மவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எப்போ அந்த லாஸஸ்லாம் மறந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெஷ் மைண்டில் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்புறம் தாங்க திருப்பி மெதுவாக கிராஜுவலாக நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸோ உங்களோட இந்த 2024 வந்து எப்படி இருக்குது, 4 monthsோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸில் இருக்கீங்களா, ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா, இல்லை பிரேக் ஈவனில் இருக்கீங்களா அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் 1 or 2 months ஒன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த பிஎன்எல் ரிப்போர்ட் வந்து காட்டுவேன். அதனால் வீடியோ வரலன்னு ஒன்று நான் ஏதோ பெரிய லாஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் மறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நீங்கள் வந்து தப்பு கணக்கு போடாதீங்க. நான் ப்ராஃபிட் பண்ணுறதை காட்டுறதை விட லாஸ் பண்ணுறது தாங்க காட்டணும்னு நினைப்பேன். ஸோ நம்மளை பற்றி நல்லா புரிஞ்சவங்களுக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.